இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஷோ ரொம்ப நாளாக நிறைய பேரு நீயா நானா டீம் கிட்ட இந்த ஷோவை நீங்க பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்ட ஒரு ஷோ. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் உங்கள் குரலை நீங்கள் ஒலிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீயா நானா உங்களை வரவேற்கிறது. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ. பை தி பை, தேங்க்யூ. ஓகே, நான் இந்த பக்கத்துல வரேன். இவங்க எல்லாம் எங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்ல. ஐடியா இல்ல, சும்மா இப்ப யோசிங்கங்கறேன். ஒரு மனுஷன் தங்கணும்னா யோசிப்போம்ல, இவன் எங்க தங்குவான்? வேற அவங்களோட அந்த சொசைட்டில இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தங்குவாங்க. எங்க அவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துற பாத்துக்க. யாரவங்க? உண்மையிலேயே நீங்க எல்லாம் எங்கே தங்குகிறீங்க? உங்களுக்கு ஒரு வீடு கிடைப்பது எவ்வளவு சிரமம்? பெரிய சிரமம். வீடு கொடுப்பீங்களான்னா அப்படின்னு முழிப்பாங்க. குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. வீடு கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வீடு இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டோட வாடகை 2000 சொல்லி சொன்னா நாங்க போய் கேட்டோம்னா 6000 சொல்லுவாங்க. என்னடா புத்தலாட்டது? 6000 கொடுத்திருக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வீடு கிடைக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியால மட்டும் தான். வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா நான் எவ்வளவு புரோக்கர் வச்சு கூட அழிஞ்சு பார்த்துட்டேன். ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ண சொல்லியாச்சு, அப்பயே எனக்கு வீடு கிடைக்குது. திருநங்கைன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு எங்களுக்கு. இப்ப எங்க தங்கிருக்கீங்க? இப்ப நான் அம்மா போயிட்டோட இப்ப அம்மா வீட்டோட இருக்கீங்க. வா, என்னால நம்ப முடியலடா. தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில எங்களுக்கு அன்பு அரவணைப்பு அதிகம். அவங்களாண்ட தான் அன்பு. நல்ல ஹை லெவல்ல இருக்கவங்களாண்ட அன்பே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. ஒரு திருநங்கை உங்க வீட்டு பக்கத்துல குடி வர்றாங்க அப்படின்னா உங்க ரியாக்ஷன் என்ன? டேய் கேக்குறான்ல சொல்றா. எனக்கு நான் ஒரு ஓடா ஃபீல் பண்ணுவேன். பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கடையில பாக்குறதுல எடுத்துட்டு போயிருவாங்க, காசு பிடிங்கி வச்சிருவாங்க, அப்படி கேட்டிருக்கேன். இல்ல, ஐயோ நீங்க தப்பாவே ஃபீல் பண்றீங்க. வீட்டில் இருக்கும் பெண்கள் கூட கலந்து பழகிடுவாங்க சார். ஆனா வீட்ல இருக்கிற ஆண்கள் வந்து அவங்களோட கலந்து பழகிறது கண்டிப்பா விட மாட்டாங்க. வரிசையா கொடுக்குறேன். ஏன்னா இது ஆண்களுக்கு தான் கொஞ்சம் நெருடலான விஷயம். வேற என்னன்னா இது கூட புரியாமல 9வது 8வது கிளாஸ் 7ஆம் கிளாஸ் நான் பாஸ் பண்ணி வந்தோம். அது ஆண்களுக்கு தான் நெருடலா இருக்கும். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நெருங்கி பழக மாட்டாங்க, குழந்தைகளை அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. நெருங்கி பழக மாட்டாங்க, குழந்தைகளை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆமா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் மாடிக்கு யாரும் போக கூடாது. அங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். மாமா, எங்க ஹவுஸ் ஓனர் பையன் பிறந்து 2.5 வயசுல இருந்து இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறான். என் கூட தான் தூங்கிட்டு இருப்பான். ஆனா அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சுகவாசினே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை என்னோட அன்பா இருக்காங்க. அவங்க ஃபேமிலி இருந்து அவங்க ஹவுஸ் ஓனர் கூட நான் கலாய்ப்பேன். என்ன பேபி ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலையா? என்ன ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. இது வாடி சக்காலத்தி அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வெச்சியோ அன்னையில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓபனடா சுத்திட்டு இருக்கறாண்டி. இதுல குடும்ப நல சங்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஒரு கவுன்சிலரா இருக்கேன். பொதுமக்கள் தான் நிறைய கவுன்சிலிங் வராங்க. ஐ வில் வெல்கம். ஈவன் எனக்கு வீடு இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் அண்ணா நகர் மேற்குல நான் என் குடும்பத்தோடவே இருக்கேன். நான் ஃபேமிலியோட இருக்கீங்க. டேய் வண்டி எடுங்கடா. உங்க லைஃப் எப்படி இருக்கும்? எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க? காலையில எந்திரிச்சு புருஷனுக்கு சோறாக்கணும், அவனுக்கு பணிவிடை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஐயோ என் புள்ள ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணுங்கிற டென்ஷன் இல்ல. அமேசிங். காலையில ஹாயா எந்திரிப்போம், ஹாயா வேலை செய்வோம். 4 பேர் குழுவா சேர்ந்து பாத்திரம் விளக்கறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. சமைக்கிறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம். திடீர்னு ஒரு டிவில பாட்டு வருதா, எல்லாம் சேர்ந்து அப்படியே விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம். ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. நான் ஒரு பையனோட ட்ரெஸ்ல தான் இருந்திருப்பேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற பெண் தன்மை என்ன வந்து என்னோட அக்காவோ எங்க அம்மாவோ போட்ட ட்ரெஸ் அந்த சாரி நாம கட்டணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த பெண்மை அப்படியே அரிச்சிட்டு இருக்கேன். எந்த நேரத்துக்கு நம்ம புடவை கட்டலாம், ஒரு சாரி கட்டலாம், ஒரு அக்காவோட பாவாடை தான் எடுத்து கட்டலான்ட்டு. அறிவு இருக்கு அவனுக்கு. என்ன காரியம் செஞ்சிருக்க? என்னைக்கா ஒரு நாளைக்கு ஊருக்கு போவாங்க. அந்த சமயத்துல நான் வந்து வீட்டுல இருந்துட்டு யாருக்கும் தெரியாது என்னோட பெண்மையை நான் எடுத்து போட்டு அந்த தாவணி பாவாடை சாரி எடுத்து கட்டுறேன் பாருங்க. அங்க இருக்க அந்த பெண்மையோட உணர்வு நல்லா இருக்கா? கேக்குறேன்ல, நல்லா இருக்கா? வெளியே போகும்போது பஸ்லயோ நம்மள கண்டுபிடிக்காம பக்கத்துல ஒரு கேர்ள் வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தா வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் உலகத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பொண்ணு விடுங்க, ஒரு பையன் உங்கள மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எங்களை கண்டுபிடிக்காம இல்ல அக்கா கொஞ்சம் அகருங்க சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாமி நீங்க மட்டும் நிக்கிறீங்க, எங்க போனோம்? வாங்க, அங்கதான் போகுது. அதையும் தாண்டி கொஞ்சம் சைட் அடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மள வந்துட்டு அவன் பெண்ணை நினைச்சுட்டானே. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நாங்க வலிகளை தாங்கறதா நான் ஃபீல் பண்றேன். அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு. பார்லர்ல ஒரு வாரத்துல நார்மல் லேடிஸ் பாத்தீங்கன்னா 2-3 டேஸ் வருவாங்க. ஆனா நாங்க வீக்லி 5 டேஸ் அங்கதான் இருப்போம். நீ இங்கே தங்கிட்டியா? இப்ப 100 லேடிஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தி ரொம்ப அழகா இருப்பா, அவளை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா 100 பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு திருநங்கை போனா அவ பாரு மச்சி, அவ எப்படி பிறந்திருப்பான்னு தெரியல, ஆனா எப்படி வளர்ந்து இப்ப எப்படி மாறி நிக்கிறா, அப்ப எவ்வளவு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? ஏன்னா ஒரு திருநங்கைன்னு சொல்லிக்கிறதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமை. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. பிறக்கிறப்போ நாங்க ஆண் குழந்தைகளா தான் பிறக்கிறோம், ஆணோட தான் பிறக்கிறோம். ஆனா அதையே நாங்க வந்து அறுத்து வீசுறப்போ எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும், பெற்றோர்கள் அதுல கனவுகள் அதுல குறைஞ்சு போயிடும். பிரயத்தனம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய பிரயத்தனம் வந்து இந்த ஆண் உறுப்பை எடுத்து விடுறதுதான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம் சொன்னாங்க.
அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மன நிறைவு ஒவ்வொரு திருநங்கைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். இப்போ எவ்வளவு பெண்ணாக நீங்க உணர்கிறீர்கள்? ஏன்னா உங்களை பார்த்தோன்னே ஒரு டிபிக்கல் விமன் அப்படிதான் இருக்கு. வகுடு எடுத்ததுல இருந்து போட்டு செயின் கம்ப்ளீட்லி விமன் அப்படிதான் இருக்கு. உன்னை பார்த்தா படிச்ச புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியுது. பொண்ணு மாதிரி தெரியுது சார். எஸ் ஆஷம். யாரெல்லாம் இதுல ரொம்ப அழகு உங்களுக்கு தெரியுது? முதல் 3 அழகான பெண்களை நீங்க இப்ப சூஸ் பண்ணுங்க. கார்னர் பைசா இருக்கானே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. யாரு? வாங்க கீழே வாங்க. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஓகே. ஃபாதரை கூட்டிங்க. ஓகே. டபுள் ஓகே கோ கோ கோ. ஆக்சுவலா நீங்க செலக்ட் பண்ண ஸ்பீட பார்த்தா இப்ப நான் கூப்பிட்ட பிறகு செலக்ட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ரொம்ப நேரமாவே யாரெல்லாம் இதுல அழகு. இந்த லொல்லு தானே வேணாம் பாரமாப்ல. இவங்களை பார்த்தோன்னா அம்மானே நினைச்சிட்டு. இவங்கள வாங்க. ஒரு அம்மாவின் முகம். ஒரு அம்மாவின் முகம். குட். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு. ஒரு தாய்மை முகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றப்ப அதை கேட்கிறப்போ எப்படி இருக்கு? இந்த பையனை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? என்னுடைய அக்கா பையன், என்னுடைய அண்ணன் பையன் கூட என்ன சொல்லல. இவன் சொல்லும் போது எனக்கு இந்த உலகமே சொல்ற மாதிரி இருக்கு. கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு ஜில்லுன்னு இருக்கு. என்ன தொட்டு பாத்தீங்கன்னா வேர்க்குது. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் முகம்? தேவயானி. ஏன் தேவயானி பிடிக்கும்? அவங்க ஹோம்லி லுக்கா இருப்பாங்க. சாஃப்டா இருக்க மாதிரி. மென்மையா இருக்க மென்மையான. இஸ் இட்? எனக்கு ஊர்வசி ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி. ஓகே. வேற? சில்க். சில்க். ஓகே. அதாவது நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்ல வந்துட்டு லக்ஷ்மி ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு படத்துல வந்து குழந்தை பெத்துக்கிற சீன் ஒன்று வரும். என்ன இருக்கான ஐ திங்க். அதுல வந்து பிரபு வந்து அவங்களை கூட்டிட்டு போய் கட்ட வண்டியில படுக்க வச்சிருப்பாரு, குழந்தை பிறக்கும். எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்க சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ வெக்கமா? வெக்கப்படும் ரொம்ப அழகா இருக்காருல்ல. இருக்கட்டும், நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? தெரியும். அப்படியா? சிரிப்புனா அப்படி சிரிக்கிறாங்க. அப்ப நான் வந்துட்டு ட்ரவுசர் சட்டெல்லாம் போட்டிருப்பேன். அந்த லக்ஷ்மியோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அந்த படத்துல அந்த பல்ல கடிச்சிட்டு அந்த கட்டவண்டி 2 பக்கம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிரசவம் நடக்கும். நான் காலையில பாத்ரூம்ல அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனா இதுல சிரிப்பு மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெண்ணாக வேண்டும் என்ற தவிப்பு, ஏக்கம், அப்பா நிறைய இருக்குங்க. இதை வந்து சாதாரணமான ஒரு விஷயமா கடந்து போயிட முடியாது. சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய காதல் அனுபவம்? பாக்குறவங்களுக்கு இவன் என்னதான் இருந்தாலும் பொம்பளை மாதிரி தான், பொம்பளை கிடையாது. ஆனா நாம காதலிக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் நாம தேவதை. என்ன பிகரு, என்ன பீஸ், இது என்ன ஐஸ், இதெல்லவோ ஐஸ். நம்ம என்னதான் இந்த சொசைட்டில வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் ஏய் வாடி செல்லம் அப்படின்னு அவர் இழுக்கிறாரு பாத்தீங்களா? அந்த ஒரு சுகம், அந்த ஒரு பரவசம் வந்து என்னுடைய முழு பெண்மையை வந்து நான் அவர்கிட்ட கொடுக்கிற ஒரு அர்த்தமா நாங்க பாக்குறோம். அவருக்காக நான் எதையும் இழப்பேன். அவர் எனக்கு தாலி கட்ட வேணாம். அவர் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட போய் இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டாம். 4 அறைக்குள்ள என்ன அவர் வந்து மனைவியா ஏத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் போதும். திருநங்கையோடைய காதல் வந்துட்டு தீவிரவாத காதல் மாதிரி நான் நினைக்கிறேன். முரட்டுத்தனமான ஒரு காதலா இருக்கும். தயவு செஞ்சு விட்டுருங்க, அந்த மாதிரி பையன் இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வந்து ரொம்ப சின்ன வயசு இப்போ ஒருத்தரை மீட் பண்ணேன். அவரே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவருக்கு என்ன டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரியாது. இந்த கோல்ஸ் இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல் ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். 2 பேருமே லவ் பண்ணோம். 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. அங்கேயும் தெரியாது, அந்த ஊர்லயும் தெரியாது திருநங்கைன்னு. இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். சத்தியமா இல்ல, நம்புங்க, நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை. சைஸ் செஞ்சு கடைசியில ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க அம்மா வந்து குழந்தை ஏன் இன்னும் உருவாகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு குழந்தை பெத்துக்கதான் முடியல, இந்த வேலையா செஞ்சு தொலை. அப்ப இவர்கிட்ட நான் வந்து தனிமையில எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் வந்து பெண் இல்ல, நான் ஒரு திருநங்கை தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கடைசியில இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கடா. இப்படி நம்ப வச்சு நடு தெருவில் நிக்க வச்சுட்டீங்களேடா. கழுத்து அறுத்துட்டானே தாசு. என்னால உங்களுக்கு குழந்தை பேத்து தர முடியாது, சோ நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண பாருங்க என்னலாம் சொல்லி சாம்பார் அப்ப எனக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் திருநங்கையா தெரியல, ஒவ்வொருத்தரும் தனித்தனி பெண்ணா பெண்ணாதான் தெரியும். சூப்பர். ஓகே, நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டீங்க? ரகசியா. ஆக்சுவலா ஏன் ரகசியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பேர். ரொம்ப ஓபனாவும் இருப்பேன், சீக்ரெட்டாவும். என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டீங்க? என் பேரு ஆல்கா. மறுபடியும் மொதல்ல சொல்லுங்க. என் பேரு ஆல்கா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வீட்டுல நல்ல வசதியான வீடு, அங்க நிறைய பணம் இருந்துச்சு. இங்க வந்தப்பறம் பணம் இல்ல, அதனால என் பேரை தானு வச்சுக்கிட்டேன்.
சமூகம் என்னன்னா எல்லாரையுமே வந்து செக்ஸ் ஒர்க்கரா பாக்குறாங்க. அதாவது இதுதான் தவறான விஷயம். செக்ஸ் ஒர்க் பண்ணாம நம்ம டிக்னிட்டியா வாழணும், படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வாழணும்னு போனா கூட அவங்க பாக்குற பார்வை அதுதான். சும்மா காண ஏத்துறாவன. அதாவது திருநங்கையினாவே அவங்க செக்ஸ் ஒர்க்கரா தான் இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு இவங்களும் பார்வை அதுக்கு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன காணாத போயிருக்கும் போது எங்க அம்மா மட்டும் என்ன தேடுறாங்க. நான் எங்க போயிட்டேன்னு தேடுறாங்க. தாங்க மாட்டேங்கடா, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த அவன் பாம்பே போயிருப்பான். அந்த மாதிரி பசங்க பாம்பே தான் போயிடுவாங்க. சங்கடமா இருக்குண்ணே. அப்போ எங்க அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அந்த வேதனை எனக்கு இன்னும் கூட மனசு தாங்கல. எங்க பெத்தவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறது எங்களால தாங்கிக்க முடியல கோபி சார். பல நேரங்கள்ல 18 வயதுக்கு முன்னாடியே பல திருநங்கைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்றத நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது ஏதோ விவகாரமா இருக்கும் போதேடா. பெண் குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டா அதை கேட்கறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது, பெண்ணி அமைப்புகள் இருக்குது, நிறைய அரசாங்க தலைவர்கள் வராங்க, நிறைய வராங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும் 18 வயதுக்கு முன்னாடியே, குறிப்பா 14 வயதுக்கு முன்னாடியே பல பாலியல் மாறுபாடு கொண்ட குழந்தைகள் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. என்ன கொடுமை சரவணன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், பல முறை பாதிக்கப்பட்டிருக்கேன். தொடர்ந்து வந்து நான் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்ல முடியும், என்னோட பள்ளி ஆசிரியர்களால் நான் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டேன். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. 4,90,000 பிள்ளைகள் ஓடி போயிருக்காங்க, திருநங்கைகளாக மாறி இருக்காங்க. ஆனா ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல, காணவில்லை போஸ்ட் இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? எதுவுமே இல்ல. அப்ப போனா போட்டு தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம மனசாட்சியை உழுக்க வேண்டிய, ரொம்ப அன்புக்கும் உறவுகளுக்கும் கட்டுப்பட்ட நம்ம சமூகம்னு சொல்லப்படுற இந்திய மனசாட்சியை உழுக்கிற ஒரு விஷயம் இது. நான் வந்து அருணாக்காவோட தங்கச்சி. இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டன்னு சொல்றாங்களே, இந்த விஷயத்தை ஏன் இவங்க வீட்ல இருந்து போராடலன்னு தான் கேக்குறேன். ஓ, குட் கொஸ்டின். அவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு கேக்குறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆனா உண்மையிலேயே வாழ்ந்து இருக்க கடவுளை அவங்கள நினைப்பேன். ஆனா அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, எனக்கு இவங்க எல்லாம் கடவுளா தெரியுறாங்க. பெரிய வார்த்தை சார். அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். உங்க பேர் என்ன? ராஜகுமார். ராஜகுமார். நீங்க உண்மையிலேயே ராஜகுமார். இங்க ஒருத்தர் நான் கூப்பிட ஆசைப்படுறேன், எழுத்தாளர் மாரி செல்வராஜ். லெட்ஸ் வெல்கம் மாரி செல்வராஜ். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா சாதி குறித்தும் மதம் குறித்தும் பயங்கரமா பேச்சு வந்திருக்கும். எப்படி ஆனா சாதியை பற்றி ஒரு வார்த்தை, சாதிங்க ஒரு சொல்லே உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு, நீங்க எப்பமாவது உங்களோட சேர்ந்துக்கும் போது உங்க புதுசா வரவங்க கிட்ட அவங்களோட சாதி குறித்து அல்லது சாதி பிரச்சனைகள் குறித்து நீங்க பேசிக்குவீங்களா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஜாதி மதம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்ல சார், நாங்க எல்லாம் ஒரே ஜாதி. நம்ம சமூகத்துல சாதியை கடக்கணும்னா 3வது பாலினமா மாறினாதான் சாத்தியம் போல தோணுது எனக்கு. அக்கா சூப்பர். தேங்க்ஸ் a lot. It's a very good show. இந்த மாதிரியான ஒரு ஷோ நடத்துனதுக்கு நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுள ஆம்பிருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.